வணக்கம். நம்ம தமிழக மக்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் சொல்கிறேன். நமக்கு விஜய் அவர்கள் பணம் கொடுக்குறேன்னாங்க, இலவசம் நிறையா கொடுக்குறேன்னாங்க, அதெல்லாம் ஏன் செய்யலை அப்படின்னு யாரும் ஆதங்கப்படாதீங்க. நமக்கு இலவசம் தேவையில்லை. வீட்டில் ஒருத்தருக்கு யாருக்காவது வேலை கொடுத்தாங்கன்னா போதும். நம்ம நாட்டில் இருக்கிற கடனை முதல்ல அடைக்கலாம். நமக்கு இலவசம் வேண்டாம். முதல்ல நமக்கு கடன் தானே பெருசு. கடனை அடைச்சிட்டா எல்லாருமே சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம். அதனால் நம் மக்களாகிய நாம் எல்லாரும் ஒத்துழைச்சி எங்களுக்கு இலவசம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கடனை அடைச்சிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு போதை இல்லாத ஒரு உலகத்தை நம்ம உண்டு பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு குடிமக்களும் நினைக்கணும். இதுதான் உங்கள்கிட்ட நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். நான் ஒரு சாதாரண விவசாயி தான். நான் ஒன்றும் பெரிய ஆளெல்லாம் கிடையாது. அதனால் நம்ம முதலமைச்சர் ஐயாவுக்கும் ஒரு வேண்டுகோள். இந்த டாஸ்மார்க் கடையை எப்படி மூடுனீங்களோ அது மாதிரி இந்த கஞ்சா நம்ம நாட்டில் தலைவிரித்து ஆடுற அளவுக்கு இப்போ ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பிட்டு சில மாவட்டங்கள்லாம் நிறைய இருக்குதுங்கிறாங்க. முதல்ல சீக்கிரமாக அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும். ஏன்னா நம்ம எதிர்கால சந்ததியே நம்ம சின்ன பிள்ளைங்க தான். அவங்களையே வாழ்க்கையை சீரழிச்சா உலகம் எங்கேருந்து இயங்கும்? நீங்கள் வந்த வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். இதுக்கு மேலே நீங்கள் செய்கிறதும் எங்களுக்கு சந்தோஷம். எங்களுக்கு இலவசம் வேண்டாம். பொதுவாக எனக்கு வேண்டான்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் முடிவெடுக்கணும். நீங்கள் இலவசமாக செய்கிற நீங்களே ஏன் எதையும் கொடுக்கல அப்படின்னு புரணி பேச வேண்டாம். யாரோட பேச்சையும் கேட்க வேண்டாம். நம்ம உழைச்சி சம்பாரித்து கடன் இல்லாமல் நிம்மதியாக இருந்தாவே நம்ம இயற்கையோடு சந்தோஷமாக வாழலாம்ல. எதுக்காக இலவசத்துக்கு ஆசைப்படுறீங்க? சாரி, உங்களுக்கு வேணும் தேவைன்னா அவர் பொறுமையாக செய்வார், வாங்கிக்கங்க. அதுக்குள்ளே தேவையில்லாத ஊடகங்கள்லாம் கண்டதை எதையும் எழுதாதீங்க, போடாதீங்க. தயவு செஞ்சு, கஷ்டமாக இருக்குது. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நீங்களும் இது மாதிரி நிறைய பேருக்கு பதிவு போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே தெரியும். லைக் பண்ணுங்கள் விருப்பம் இருந்தால்.